பில்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் பில்டர் அப்படின்ற விஜெட் பற்றி. ஓகே, ஃபஸ்ட்டு த்ரெட்டு, அசிங்க்ரனைஸ் இந்த டைப் ஆஃப் ஒர்க்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த டைப் ஆஃப் ஒர்க்லாம் வந்துட்டு ஃப்ளட்டர்லேயும் டாட்லேயும் வந்துட்டு டிஃபால்ட்டாக அவங்களோட பை டிஃபால்ட் ஒர்க்கில் அதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் ஒரு ஏபிஐ ஹேண்டில் பண்ணுறது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ரெஸ்ட் ஏபிஐ நம்ம ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னா அந்த யூஆரில் நான் கால் பண்ணுறப்போ வந்துட்டு சம் ஆஃப் ஒர்க் எனக்கு முடித்து சம் ஆஃப் டேட்டா வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. இதுக்கு ஒரு டைம் ஆகும், முடித்து அதை எடுத்து எனக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றது ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட வேலை. ஸோ அந்த டைப் ஆஃப் எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியாது. அது வரைக்கும் எனக்கு வந்துட்டு நம்ம ப்ராக்ரஸ் காட்டுவோம், இல்லைனா லோடிங் காட்டுவோம், இல்லைனா சிம்மர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் இந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் இவ்வளோ நேரத்தில் நடக்கும் அப்படின்றது எனக்கு கட்டாயமாக தெரியாது. பட் கிடைச்ச உடனே இந்த டேட்டாவை நான் ஷோ பண்ணணும், அப்படிப்பட்ட நேரத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபியூச்சர் பில்டர். சரிங்களா? இந்த ஃபியூச்சர் பில்டரை யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணுவோம். அதில் வர டேட்டாஸை எடுத்து நம்ம ஒரு அவுட்புட் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் பில்டருக்கு நமக்கு ஒரு ஏபிஐ தேவை. ஸோ நம்ம இந்த ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏபிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஹிட் பண்ணுறேன். ஹிட் பண்ணோடனே எனக்கு இந்த டேட்டாஸ் எனக்கு கொடுக்குது. ஸோ இது ஒரு ஜேசன் ஃபார்மெட்டில் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி பிரித்து காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன வந்திருக்குன்னா சக்ஸஸ் மெசேஜ் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. இந்த டேட்டாக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்குள்ளே வந்துட்டு மல்டிபிள் அரேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு மொத்தம் 6 டேட்டா இருக்குது. ஸோ அரே ஃபார்மேட் படி பார்த்தோம்னா 5 ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இது மாதிரி ஒரு மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்டாக வைக்கலாம், இல்லைன்னா ஒரு மாடல் அப்படின்னு ஃபோல்டர் போட்டு நீங்கள் மாடலை செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதான்னு பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை, இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே ஒன்று நான் கூட ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா கண்டிஷன்ஸ் வேறு எதுக்காக எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலாக கேட்டகிரின்னு நினைக்கிறேன், கேட்டகிரி டாட் அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் இங்கே தான் பண்ணணுமான்னு இல்லை, இங்கே கூட வந்துட்டு நீங்கள் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணி பண்ணுறது தனியாக ஒவ்வொன்றையும் வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒரு செப்பரேட் ஃபைலாக மெயின்டைன் பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும், உங்களுக்கு கோட் குழப்பாமல் இருக்கும். ஏன்னா ஒரே லைனில் நம்மளால் அடிச்சுட்டு போக முடியுன்றதுக்காக ஒரே ஃபைல்லே நம்ம ஃபுல் என்டையர் ப்ராஜெக்ட் பண்ணோம்னா டீபக் பண்ணுறப்ப அந்த மாதிரி நேரத்தில் நிறையா பிரச்சனை வரும். ஸோ இண்டிவிஜுவல் ஃபைலாக மெயின்டைன் பண்ணுவாங்க, உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, கேட்டகிரி கேட்டகிரி ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன தேவை, உள்ள சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, நான் டேரெக்டாக வந்துட்டு இந்த டேட்டா தான் எனக்கு தேவை, நம்ம வேணும்னா அதை கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த என்டையராக இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த என்டையராக இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்குறேன். ஸோ அது வந்துட்டு ஒரு பூலியன் வேல்யூ, சாரி பூல் சக்ஸஸ். நெக்ஸ்ட்டு மெசேஜ் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் மெசேஜ் அடுத்து என்ன இருக்குது, டேட்டான்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைல் கேட்டகிரி டேட்டா டாட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கேட்டகிரி டேட்டா கிளாஸ். இதில் எனக்கு என்னென்ன தேவை, ஐடி இன்டீஜர். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு ஐடி, அடுத்து ஸ்ட்ரிங் நேம், ஸ்ட்ரிங் கேட்டகிரி _img அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எல்லோரும் தெரிஞ்சது தான், கேட்டகிரி டேட்டா ஆஃப் this dot id comma this dot name comma this dot category image. ஓகேங்களா? ஸோ சேம் இங்கே தேர்ட் எனக்கு என்ன வேணும், இந்த இடத்துல வந்துட்டு டேட்டா அப்படின்றத நான் இங்கே பாஸ் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ கேட்டகிரி டேட்டா அப்படின்றத நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
ஸோ உங்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுவோம். கேட்டகரி திஸ் டாட் சக்ஸஸ் திஸ் டாட் மெசேஜ் திஸ் டாட் டேட்டா. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை எந்த யூஆரில் ஹிட் பண்ணி இந்த ஏபிஐ. ஓகே, இந்த ஏபிஐ நமக்கு இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, அந்த ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற பேலட் வந்துட்டு கண்ட்ரோல் ஜே அமுக்குனிங்கன்னா ஹைட் அண்ட் ஷோ மாற்றி டாகிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம அழிச்சிடலாம். அழிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஃபியூச்சர் பில்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஃபியூச்சர் பில்டருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பில்டர் தேவை, அப்புறம் ஒரு ஃபியூச்சர் டாஸ்க்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் டாஸ்க்கை நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் நம்மக்கிட்ட கிடைக்க போகுது. ஸோ அந்த டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி டேட்டா. நம்ம டேரெக்டாக கேட்டகிரியை வாங்கி அனுப்புறதுனால அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா கேட்டகிரி டேட்டாவை டேரெக்டாக கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ரெண்டுமே இருக்குது. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கெட் கேட்டகிரி அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு கெட் கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் டாஸ்க் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஓகே, செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெச்டிடிபி மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த பப் யாமல் அப்படின்ற ஏரியாவில் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணுவோம். டிபெண்டன்சிஸ். இந்த டிபெண்டன்சியில் வந்துட்டு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்கிற ஒரு டிபெண்டன்சி நமக்கு இப்போ தேவைப்படும். ஸோ இந்த ஹெச்டிடிபி மூலமாக நம்மளால் வந்துட்டு ஈஸியாக கெட் அண்ட் போஸ்ட் ரெக்வெஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டாலிங் போட்டாச்சு. ஸோ நமக்கு எக்ஸிட் கோடு வந்துட்டு 0ன்னு வரணும். வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, 0. ஸோ நமக்கு இந்த இதில் பிரச்சனை இல்லை. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஹெச்டிடிபி மேலே வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்குவோம். இம்போர்ட் ஹெச்டிடிபி டாட். ஓகே, இதை வந்துட்டு கால் பண்ணுறதுக்காக ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்லி ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹெச்டிடிபி டாட் கெட் மெத்தட் இந்த போஸ்ட் இந்த ஏபிஐ ஆக்சுவலி. ஸோ கெட் மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கெட் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணணும். காப்பி பண்ணி இந்த யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ கெட் பண்ணதை எனக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. கரெக்டுங்களா? அதை எங்கே செட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். வேர் ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ வேர் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இந்த ஹெச்டிடிபி கெட் மூலமாக கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இந்த ரெஸ்பான்ஸுன்ற வேரியபிளுக்குள்ளே செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டோட லிஸ்ட்டே க்ரியேட் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்தது அந்த லிஸ்ட்டில் எல்லாத்தையும் நம்ம கிடைக்க போகிற எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்ல. ஸோ லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி டேட்டா கேட்டகரி. ஏன்னா இது லிஸ்ட்டுன்றதுனால இந்த மாதிரி வச்சுக்கிறேன். கேட்டகரிஸ் ஏன்னா எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஒரு ஜேசன் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த டேட்டான்றது நமக்கு கிடச்சிருக்கும், பட் இது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். கரெக்டுங்களா? இது ஜேசன் ஃபார்மேட்டுக்கு பிரித்தா தான் நம்மளால் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஆட் பண்ண முடியும். ஆப்ஜெக்டில் டூ அரேவாகவும் அந்த அரே டூ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூவாக செட் பண்ணி
அதை மல்டிபிள் அரேஸாக இந்த இதில் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் இந்த இது கொடுத்தாச்சு, ஏபியை கொடுத்தாச்சு. ஸோ JSON where JSON data equal to JSON.decode. நம்ம கிடச்ச இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, ரெஸ்பான்ஸ் டாட் பாடி அப்படின்னு கொடுக்கணும். இங்கே நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி ஒரு ஃபியூச்சர் டாஸ்க். சரிங்களா? இந்த ஃபியூச்சர் டாஸ்க் அசிங்க்ரனைஸ் மெத்தடில் தான் நமக்கு ஒர்க் பண்ணி தரும். ஸோ அசிங்க்ரனைஸ் அப்படின்னு போட்டிருக்கணும். செகண்டு, அசிங்க்ரனைஸ் ஆகிறப்போ வந்துட்டு ஒர்க் நடக்கிறதுக்காக அதை எப்போயும் அவைட்டிங்கில் இருக்கணும். ஸோ எந்த இடத்துல டாஸ்க் நடக்குதோ அந்த இடத்த அவைட் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அசிங்க்ரனைஸ் அவைட் இந்த இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த இதுக்கான ரெஸ்பான்ஸுக்கு உண்டான பாடி வந்துட்டு ரிசீவ் ஆகிடும். செகண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேசனுக்கு உண்டான மேலே டாட் கன்வெர்ட் அப்படின்ற ஒரு லைப்ரரி கால் ஆகிருக்கணும். ஸோ அதனால் வந்துருக்கு இந்த கன்வெர்ட்ன்றதை நம்மளால் ஜேசன் டு நார்மலாகவும் டெக்ஸ்ட் டு ஜேசன் இந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு சேஃப்டிக்கு பிரிண்ட் ஜேசன் டேட்டா அப்படின்றத நீங்கள் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த டீபக் கன்சோல் இருக்குல்ல, இந்த டீபக் கன்சோலில் ரன் ஆகிறப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த ஜேசன் டேட்டா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு வேல்யூஸ்லாம் கரெக்டாக ரிசீவ் ஆகிருக்கா, இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை தப்பாக ரிசீவ் ஆகுதா, இந்த இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுனாலும் அந்தந்த இடத்துல நீங்கள் பிரிண்ட் போட்டு பார்க்குறது மூலமாக அந்த டேட்டாஸ் கரெக்டாக பாஸ் ஆகி போகுதா. உதாரணத்துக்கு இந்த இடம் பாஸ்டு, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைன்னு நமக்கு தெரியுது, எங்கே பிரேக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு லாக் போட்டு செக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் நமக்கு வந்துட்டு இப்போ ஜேசன் டேட்டா இருக்குது கரெக்டுங்களா? ஓகே. இப்போ சி அப்படின்ற வேரியபிள் எடுத்துக்கிறேன். இன் ஜேசன் டேட்டா, சின்றது கேட்டகரி அப்படின்றத நான் வந்துட்டு சி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். ஜேசன் டேட்டாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவிலேருந்தும் எடுத்து நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்குவோம். கேட்டகரி டேட்டா கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு நியூ கேட்டகரி டேட்டா. ஓகே. அதுக்கு என்னென்ன தேவை? CF ID sorry category image. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபார் லூப் மூலமாக இங்கே எல்லாமே இதுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன உடனே, அதாவது இப்போ ஆறு டேட்டா இருக்குன்னு நம்ம பார்த்தோமா. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வரும் சி ஆஃப் ஜேசன் டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமையும் இந்த நேம் இந்த இதுபடி செட் பண்ணி இந்த கேட்டகரிக்கு கொடுத்துரும். ஸோ ஒரு டேட்டா ரெடி. இந்த ஒன்று ரெடி ஆன உடனே இதை என்ன பண்ணியிருக்கணும்னா, கேட்டகரிஸ் அப்படின்றது லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டு டாட் ஆட் இந்த இண்டிவிஜுவல் ஐட்டம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு மாடல் அந்த இது ரெடி ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த லிஸ்ட்டில் ஒன்று ஆட் பண்ணிடும். ஸோ அடுத்தது செகண்டுக்கு போகும். செகண்ட் டேட்டா ரிசீவ் ஆகும். ஐடி, நேமு, கேட்டகரி, இமேஜ் நேம் எல்லாத்தையும் கொடுத்து செட் பண்ணணும். அதை அப்படியே கொண்டு வந்து ரெண்டாவது ஆட் பண்ணிடும். ஸோ இப்படியே லிஸ்ட்டில் வந்துட்டு 1 2 3 4 5 6 இது ஆட் ஆகிருக்கும். 0 கொண்டு பண்ணோம்னா 5 இது ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 இது ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிட்டர்ன் பண்ணி விட்ருவோம். இதெல்லாம் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஃபார் வைஸ் பார்க்குறப்ப எல்லாமே இதுக்குள்ளே ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் ரிட்டன் கேட்டகரிஸ். ஸோ இந்த கேட்டகரிஸ் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த கேட்டகரின்றது ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல இங்கே ஆரம்பித்து இதை வாங்கினோமா, அதையே இதை ரிட்டர்ன் பண்ணுறோமா. ஸோ வித் டேட்டாவோட. ஸோ இந்த இதிலேருந்து டேட்டா கிடைக்கும். கிடைச்ச டேட்டா வாங்கி எப்போ கிடைக்குதோ அப்போ நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரோ அழிச்சிட்டு ஃபியூச்சர் பில்டரே போட்டுருவோம் டேரெக்டாக. ஃபியூச்சர் பில்டர். ஓகேங்களா? ஃபியூச்சர் பில்டருக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் டாஸ்க் ஒன்று கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபியூச்சர் டாஸ்க் என்னது, கெட்
கேட்டகரி இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபியூச்சர் டாஸ்க். இந்த டாஸ்க்கு நம்ம கால் பண்ணியாச்சு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டர். ஸோ பில்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெக்ஸ்ட்டு, தென் வந்துட்டு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் பேர் வந்துட்டு இதில் ஸ்னாப்ஷாட் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்னாப்ஷாட் டேட்டாஸ் ஓகேங்களா. ஸோ கான்டெக்ஸ்ட் ஸ்னாப்ஷாட் ஓகேங்களா. கொடுத்ததுக்கப்புறம் இது ஒரு ஃபங்க்ஷனாக ரெடி பண்ணுறோம். ஓகேச்சா. இந்த ஃபங்க்ஷன் கர்வ் பிரேக்கெட் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனாக மாறிக்கும். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே உள்ளே வருது. இந்த இடத்துல ஸ்னாப்ஷாட்டு நமக்கு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். செகண்டு ஸ்னாப்ஷாட்டோட கனெக்டிவிட்டி செக் பண்ணிக்கலாம். தேர்டு கனெக்டிவிட்டி வந்துட்டு செக் பண்ணிக்கிறதும் எரர் செக் பண்ணிக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எஃப் ஸ்னாப்ஷாட் டாட் கனெக்ஷன் ஸ்டேட் அப்படின்ட்டுருக்கா ஈக்குவல் டு கனெக்ஷன் ஸ்டேட் டாட் ஆக்டிவ் டன் நல் வெயிட்டிங். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கனெக்ஷன் ஆக்சுவலி கனெக்ட் ஆயிடுச்சா, ஆக்டிவ் ஆயிடுச்சா, இல்லை கனெக்ஷன் முடிஞ்சா, இல்லை கனெக்ஷனே இல்லையா, இல்லை கனெக்ஷன் வெயிட்டிங்கில் இருக்கா, இந்த ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் செக் பண்ணுறது மூலமாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸருக்கு வந்துட்டு நீங்கள் காட்ட போகிற டேட்டாவில் வந்துட்டு கனெக்ஷன் வெயிட்டிங், அவங்களுக்கு வந்துட்டு லோடிங்கில் கூட வந்துட்டு நீங்கள் ப்ராக்ரஸ் கலர் வச்சு காட்டலாம். இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கனெக்ஷன் ஸ்டேட் வெயிட்டிங்கில் இருக்குன்னா திடீர்னு எல்லோ பார்க்க வச்சு கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த கனெக்ஷன் ஸ்டேட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணி பண்ணுங்கள். எப்போயுமே யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் தப்பு இல்லை. அடுத்தது டேட்டா. ஸோ ஹேஷ் டேட்டா இருக்கா, ஹேஷ் எரர் இருக்கா, ஸோ ஹேஷ் எரர் இருக்கா இல்லையான்றது ஒரு தடவை வேலிடேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பெட்டர் ப்ராக்டிஸ் தான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் இப்போ பண்ணிக்க போகிறது டேட்டா நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தால். ஸோ எனக்கு டேட்டா நாட் ஈக்குவல் நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டன் snapshot dot data of இப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே சரி, 0 டாட் நேம் ஓகேங்களா. இப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்ட்டாக வந்துட்டு அந்த நேம் வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸ்னாப்ஷாட்டில் கிடைக்கக்கூடிய 0th ரெக்கார்ட் அதோட மீன்படி பார்த்தீங்க அப்படின்னா அரே இப்படி தான் எடுத்திருக்கோம். நம்ம காட்டுறப்ப வேணால் ஆறு டேட்டான்னு காட்டலாம். அரேப்படி பார்க்குறப்ப 0th நம்மளோட கண்ணில் பார்க்குற 1வது ரெக்கார்டில் இருக்கக்கூடிய நேம் அப்படின்றத எடுத்து டேட்டா நல்லா இல்லைன்னா, ஸோ டேட்டா இருக்குன்னு அர்த்தம், நல்லா இல்லைன்னா அந்த நேரத்தில் அந்த நேமை காட்டு, அப்படி இல்லைன்னா நோ டேட்டா அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது செக் பண்ணி பார்ப்போம் என்ன டேட்டா நமக்கு வருது அப்படின்ட்டு. இல்லை ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணுவோம். இந்த இடத்துல தான் நான் பார்ப்போம். ஓகே, நோ டேட்டா நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் டேட்டாவிலேருந்து எல்லாமே நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. நம்ம ஆக்சுவலி பிரிண்ட் கொடுக்க சொல்லியிருந்த இடம் அந்த ரெஸ்பான்ஸ் இடம் கரெக்டுங்களா. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டாட் பாடி நம்மக்கிட்ட வந்துருச்சு. இதிலேருந்து ஜேசன் டேட்டாவை என்னால் பிரித்து எடுக்க முடியலை. ஓகேங்களா, இதுதான் இதோடது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். நமக்கு தேவை டேட்டா மட்டும், கரெக்டுங்களா. டேட்டா மட்டும்தான் இங்கேயே நம்ம கீழே கால் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே ரெஸ்பான்ஸில் என்ன வந்திருக்கும், சக்ஸஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் அந்த டேட்டா அப்படின்ற ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து வந்திருக்கும், கரெக்டுங்களா. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்டாக நமக்கு இது மட்டும் தனியாக வேணும். ஸோ இதை எப்படி பிரித்து எடுக்கலாம், அந்த டேட்டாவை மட்டும் எனக்கு பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இந்த ஜேசன் டேட்டா அப்படின்ற வேரியபிள் இருக்குல்ல, இப்போ அதில் வந்துட்டு ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியபிள் வைக்கிறேன். பாருங்கள், ஜேசன் டேட்டான்றது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இப்போதைக்கு வந்திருக்கிற ரெஸ்பான்ஸில் இருக்கக்கூடிய பாடி. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் பாடினா இந்த இதை நம்ம கண்ணில் பார்த்தோம்ல அந்த எல்லா டேட்டாவும் இருக்கும், சக்ஸஸ்லேருந்து எல்லாமே. அந்த பாடி டேட்டாவை ஒரு ஜேசன் ஃபார்மெட்டில் பிரித்து இந்த ஜேசன் டேட்டாவில் வச்சிருச்சு. அந்த ஜேசன் டேட்டாவில் இருக்கக்கூடிய டேட்டா அப்படின்றத மட்டும் பிரித்து ரிசல்ட்டில் போட்டுறணும்.
புரியுதுங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடியதில் அது செக் பண்ணும். சக்ஸஸ் மெசேஜ் டேட்டா, ஓகே டேட்டா இருக்குது. இந்த டேட்டா மட்டும், இந்த ஆப்ஜெக்டை மட்டும் பிரித்து இப்போ இந்த ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளில் அசைன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நான் பண்ண வேண்டியது இந்த வேர் சிஇன் ரிசல்ட்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் எடுத்து ஐடி நேம் எல்லாமே இப்போ அதுக்கிட்ட இருக்கும். ஐடி இருக்கும், நேம் இருக்கும், கேட்டகரி இமேஜ் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொன்னால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வைக்கிறப்போ என்ன வந்திருக்கு, எஜுகேஷன் வந்துருச்சுங்களா? கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிருச்சுன்னா இந்த டேட்டா அப்படின்றத மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பிரிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அரே, அதுக்குள்ளே மல்டிபிள் அரே இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நேம் கால் பண்ணியோ இல்லை இந்த ஆப்ஜெக்டோட ஐடியை கொடுத்து பிரிச்சுக்க முடியும். ஆப்ஜெக்ட் சப்போஸ் நேம் இல்லை, ஐடி தான் இருக்குது, 0 1 2 3 இந்த மாதிரி மல்டிபிள் ரிசீவ் ஆகுதுனாலும் நீங்கள் 0 1 அப்படின்ற மாதிரியான ஐடி கொடுத்து பிரிச்சுக்க முடியும். ஓகே, இங்கே வருவோம். இங்கே எனக்கு என்ன வந்திருக்கு, 0th ரெக்கார்டோட நேம் என்னன்னு கேட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு நேம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, ஆனால் எனக்கு 6 வந்துருக்கு. எனக்கு 6மே இங்கே ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா இந்த இதை போய் காட்டுன்னு சொல்லிட்டு மேலே அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஃபியூச்சர் பில்டர் மாதிரி நம்மகிட்ட நிறையா பில்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கிரிட் வியூ பில்டர் இருக்குது, லிஸ்ட் வியூ பில்டர் இருக்குது, இந்த மாதிரி மெனி டைப் ஆஃப் பில்டர்ஸ் இருக்குது. நீங்கள் லிஸ்ட், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த என்டையர் பேஜ் மாதிரி எனக்கு டிசைன் வேணும், என்டையராக நான் புதுசாக கூட பண்ணுவேன், எனக்கு வர டேட்டா வச்சு நான் பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்கள் லிஸ்ட் வியூ பில்டர் கூட போட்டு அதுக்குள்ளே காலம், ரோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் எப்பயும் போல டிசைன் பண்ணிக்கிட்டே போகலாம். தப்பே இல்லை நான் கிரிட் மாதிரி காட்ட விரும்புகிறேன் அப்படின்னா கிரிட் வியூ பில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுன்றதுக்காக லிஸ்ட் வியூ பில்டரே கூட எடுத்துக்குவோம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பில்டரை பற்றி டீட்டெயிலாக எனக்கு அந்த மாதிரி எனக்கு கெட் பண்ணி சொல்லித்தாங்க அப்படின்னாலும் சொல்லுவோம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் லிஸ்ட் வியூ பில்டரை எடுத்துக்கிறேன். லிஸ்ட் வியூ பில்டரில் ஃபஸ்ட்டு அதுக்கு நீடு என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐட்டம் பில்டர். ஸோ அது பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐட்டம் பில்டர் தேவை. அடுத்தது ஐட்டம் கவுண்ட்டு. இதுங்களாம் வந்துட்டு ஃபஸ்ட் ஐட்டம் கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ஷாட்டில் டேட்டா நம்ம கிடச்சிருக்கும்ல, அந்த டேட்டாவோட லென்த்து தான் இந்த ஐட்டமோட கவுண்ட்டு. கரெக்டுங்களா? ஸோ 6 வந்துச்சுன்னா 6, 7 வந்தால் 7. ஸோ எத்தனை ஐட்டம் இங்கே இருக்குது அப்படின்ற கவுண்ட் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதால் பில்டு பண்ண முடியும். ஏன்னா எவ்வளோ கிடைக்கிதுன்னே தெரியாமல் அதால் எப்படி ஒரு ரேண்டமிக்காக பில்டும் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பில்டர்ன்றனால நமக்கு அதை கொடுக்கணும். அது நமக்கு ஆக்சுவலாக ஸ்னாப்ஷாட் ஒரு டேட்டாலேருந்து கிடச்சிரும். அடுத்தது என்ன, ஐட்டம் பில்டர். ஐட்டம் பில்டருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் சேம் கான்டெக்ஸ்ட்டும் இந்த இன்டெக்ஸ் அப்படின்வாங்க. இந்த இன்டெக்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்துட்டு இன்டெக்ஸ்ன்னு நீங்கள் ஃபுல் நேம் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம், நீங்கள் வைக்கிற வேரியபிள் பற்றி. இதை நான் கான்டெக்ஸ்ட்னு கொடுக்குறத சீன் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். வேரியபிள் ஆக்சுவலாக அதுக்கு என்ன நீடுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் அந்த இன்ட் இது இருக்கணும். இந்த இன்ட்டுன்றது என்னன்னு இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மொத்தம் 7 ஐட்டமோ இல்லை 6 ஐட்டமோ இல்லை என் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வரப்போகுது. அந்த என் நம்பர் ஆஃப் ஐட்டத்தில் எந்த ஐட்டத்தை நான் எடுக்கிறேன் அதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் ஐடி இருக்கும்ல, அந்த ஐடி தான் இந்த ஐ. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம். இப்போ இந்த டேட்டாஸில் 1 2 3 4 5 6ன்னு 6 டேட்டா வருது. எனக்கு இந்த 6 டேட்டாவுமே நான் ஒரு நேம் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு 6 நேமுமே பிரிண்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஆனால் எத்தனை வருதுன்னு தெரியாமல் நான் 0 1 2 3 4ன்னு கொடுத்துக்கிட்டே போக முடியாது. இமேஜினேஷனில் கொடுக்கலாம். 100 வேல்யூ வருதுன்னா, 1000 வேல்யூஸ் வருதுன்னா என்னால் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஐ அப்படின்றதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த இண்டெக்ஸ் நம்பரை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ரிட்டர்ன் ஒரு லிஸ்ட் டைல் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. லிஸ்ட் டைல் ஆஃப் இந்த லிஸ்ட் டைலில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, லிஸ்ட் டைலில் நமக்கு டைட்டில் கொடுக்க முடியும், சப்ஜெக்ட் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேணால் ட்ரைலிங் இல்லை லீடிங் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இந்த ட்ரைலிங் லீடிங் ஒன்றும் இல்லை, ரைட் சைடு ஆப்ஷன் இல்லை லெஃப்ட் சைடு ஆப்ஷன் மாதிரி, லெஃப்ட்டு ஸ்டார்டிங்கு இல்லைன்னா ட்ரைலிங்கிறது வந்துட்டு ரைட் எண்டு. இதில் நீங்கள் பட்டன் வைக்கலாம், இல்லை அங்கே கூட டெக்ஸ்ட் எதாவது வைக்கலாம், இல்லை ஐக்கான் வைக்கலாம்.
ஸோ எதாவது வைக்க விரும்புனீங்கன்னா வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நம்ம கால் பண்ணுறது, டயலர் லிஸ்ட்டு, கான்டாக்ட் லிஸ்ட்டு இதெல்லாம் இருக்குல்ல, சேம் அந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணணும்னா லிஸ்ட் ஸ்டைல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் ஃபாஸ்ட்டாகவும், அதே நேரத்தில் வந்துட்டு பேடிங் ஈரிங் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகி சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனும் அவங்களே வச்சுருக்காங்க. லிஸ்ட் ஸ்டைலில் வந்துட்டு ஃபஸ்ட் நான் இந்த டைட்டில் வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா ஒரு டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஸ்னாப்ஷாட்டோட டேட்டாவிலேருந்து எனக்கு என்ன தேவை, புரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ எத்தனை டேட்டா வரும்னு எனக்கு தெரியாது, வர எல்லா டேட்டாவோட வேல்யூன்ற மாதிரி தான் இப்போ நான் இந்த இடத்துல வைக்கிறேன். 0 வரப்போ 0வோட டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிடும், அடுத்து 1 வரப்போ 1ஓட டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும், இப்படியே பண்ணிக்கிட்டே போகும். ஸோ அத்தனை டேட்டா எனக்கு வந்துடும். டாட் நேம். ஓகேங்களா. அடுத்தது டைட்டிலுக்கு அப்புறம் சப்டைட்டில் வைக்கலாம். சப்டைட்டில் சேம் டெக்ஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் data of I category underscore image. ஒன்றும் இல்லை, அந்த கேட்டகரி இமேஜ் நம்ம இமேஜே காட்டலாம். கேட்டகரி இமேஜோட URL இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு சரி இருங்க அதையும் வச்சு காமிச்சிடுறேன். இப்போதைக்கு வெறும் நேம் மாதிரி வச்சு காமிப்போம். ஓகே வச்சாச்சுங்களா. இப்போ முன்னாடி leading image dot network. ஓகேங்களா. இதுதான் நம்மளோட இமேஜ் URL. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் இமேஜ் URL கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நேம் நம்மக்கிட்ட இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ இந்த நேமை அப்படியே நான் எடுத்துக்கிறேன், கட் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு ப்ளஸ் இந்த நேம். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணால் நெட்வொர்க்கில் இருந்து அந்த இமேஜை லோட் பண்ணி நான் காமிச்சிரும். பக்கத்தில் இந்த நேம் இருக்கும். இந்த இமேஜ் நெட்வொர்க்குக்கு நான் ஏதாவது சைஸோ ஏதாவது செட் பண்ணுறதுனா செட் பண்ணிக்கலாம். ஹைட்டு ஒரு 80, ஏன்னா இமேஜ் சைஸ் எந்த சைஸில் வரும்னு தெரியாது. ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு சைஸில் கூட இருக்கலாம். நமக்கு UI பாதிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போதைக்கு வந்துட்டு டெக்கரேஷன் செட் பண்ணி ரவுண்டு டெக்கரேட் இந்த மாதிரி வேணால் பண்ணலாம். பட் இப்போ நம்ம பார்க்குறது ஃபியூச்சர் பில்டர். ஸோ அதனால் ஃபியூச்சர் பில்டருக்கு தேவையானதை மட்டும் இப்போதைக்கு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதே நேரத்தில் வந்துட்டு நீட்டாக ரிசீவ் பண்ணி காட்டணுன்றக்காக உங்களுக்கு இந்த இது பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இமேஜ் நெட்வொர்க்லேருந்து செட் பண்ணிக்கிச்சு. ஸோ நெட்வொர்க்லேருந்து இமேஜ் எடுத்து நமக்கு லீடிங் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் வைக்கணும். நான் இப்போ சொல்லியிருந்தேன். இதே லீடிங் பதிலாக நான் ட்ரைலிங் அப்படின்னு சொல்லி இதில் ஒன்று இருக்கும். அந்த ட்ரைலிங் எடுத்தேன் அப்படின்னா ரைட் சைடில் வச்சுருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது பட்டனோ ஆப்ஷன்ஸ் ஏதாவது செட் பண்ண விரும்புகிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு நேம் இருக்கும், இந்த இடத்துல கால் பட்டன் இருக்கும். இதே முன்னாடி பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கும். அதே நேரத்தில் ட்ரைலிங்கும் லீடிங்கும் ஒரே நேரத்தில் வைக்கலாமா கேட்டால் வைக்கலாம். முன்னாடி இமேஜ் வைங்க, இந்த பக்கம் கால் பட்டன் வரல, சம்திங் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியுன்றக்காக அந்த கால் ஆப்ஷன் வச்சு சொல்கிறேன். இந்தமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இடத்துல இந்த லிஸ்ட் ஸ்டைல் தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப நீட்டாகவே இருக்கும் இந்த லிஸ்ட் ஸ்டைல் பார்க்குறதுக்கு. இதே லிஸ்ட் ஸ்டைலில் கூட நீங்கள் வந்துட்டு ஒரு கார்டில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கார்டு எஃபெக்ட் நல்லா சூப்பராகவே கிடைக்கும். நியூ விக்கெட் கொடுத்து கார்டு கொடுத்து இன்னும் கொஞ்சம் எலிவேஷன் மட்டும் ஏற்றினீங்கன்னா ஒரு கார்டு மாதிரியே செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் பில்டர் ஆக்சுவலி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் பில்டர் ஒரு சின்ன ஒரு மாதிரி வேணால் பார்த்துடலாம். ஃபியூச்சர் பில்டருக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே நமக்கு ஒரு API இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கால் நம்ம பண்ண போகிறோம். அந்த வேலை எப்போ முடிஞ்சு நமக்கு அவுட்புட் வரும்னு தெரியாது. அந்த டைப் ஆஃப் ஃபியூச்சர் டைப் ஒர்க்குக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபியூச்சர் பில்டர் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபியூச்சர் பில்டருக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சர் டாஸ்க். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டர், அந்த டாஸ்க்கை வச்சு பில்டு பண்ணக்கூடிய வேலை என்ன. இப்போ நம்ம அந்த டாஸ்க்கை வச்சு தான் இந்த இதை பில்டு பண்ணியிருக்கோம் அந்த என்டையர் ஸ்க்ரீனை. ஸோ அந்த மாதிரி பில்டர். ஓகேங்களா. அந்த 2 தான் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஃபியூச்சருக்கு ஃபியூச்சர் டாஸ்க் நம்ம ரெடி பண்ணோம். அந்த ஃபியூச்சர் டாஸ்க் எப்படி பண்ணோம், ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க்காக ரெடி பண்ணோம். அதில் வந்துட்டு HTTP மெத்தட் அந்த இதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்துட்டு கெட் மெத்தடுக்கு நம்ம தேவையானதை கொடுத்தோம். ஸோ அது மூலமாக நமக்கு ஒரு கெட்டு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிலேருந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸை இந்த ரெஸ்பான்ஸில் நம்ம வந்துட்டு செட் பண்ணி வச்சோம். ஓகே.
அதிலேருந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸை நம்ம இந்த ரெஸ்பான்ஸில் ஸ்டோர் பண்ணோம். இந்த ரெஸ்பான்ஸ் டாட் பாடியை வந்துட்டு ஜேசன் மூலமாக டீகோட் பண்ணி ஒரு ஜேசன் டேட்டாவாக பிரித்து எடுத்தோம். அந்த டேட்டாவிலேருந்து பர்டிகுலராக டேட்டா அப்படின்றதில் வரக்கூடிய வேல்யூ மட்டும் நமக்கு தேவை அப்படின்றனால அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரிசல்ட் அப்படின்ற நேமில் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது லிஸ்ட் ஆஃப் அந்த இதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ கேட்டகரிஸ் அப்படின்ற நேமில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அடுத்தது ஃபார், இந்த ஃபாரில் வந்துட்டு நம்ம பிரித்து எடுத்தோம்ல அந்த வேல்யூஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ வரைக்கும் தெரியாதுன்றனால அத்தனை வேல்யூ வரைக்கும் செட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது ஒவ்வொரு வேல்யூ முடிக்க இந்த கேட்டகரிஸ் லிஸ்ட்டுக்குள்ளே இந்த இதை ஒவ்வொரு மாடுலேயே ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஒவ்வொரு மாடல் ஆட் ஆக கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு மொத்தம் 6 இருந்தனால 6 ரெக்கார்டு ஆட் ஆயிடுச்சு. 6 ரெக்கார்டையும் சேர்த்து லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். எப்போ இந்த ஃபியூச்சர் டன் ஆகி முடியுதோ அப்போ ரிட்டர்ன் ஆகும். இங்கே ரிட்டர்ன் ஆன உடனே இந்த ஃபியூச்சர் டாஸ்க்கு நம்ம கொடுத்துருப்போம்ல, இந்த டாஸ்க்கு முடித்த உடனே பில்டர் கையில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடும். எனக்கு டேட்டா கிடச்சிருச்சுன்னு ஸ்னாப்ஷாட்டில், அதாவது கான்டெக்ஸ்ட், இந்த பில்டு கான்டெக்ஸ்ட்லேருந்து எடுத்துக்குவோம். இந்த பில்டு கான்டெக்ஸ்ட்ன்றது இந்த ஆப்போட கான்டெக்ஸ்ட் மாதிரி. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட்லேருந்து அதை எடுத்துக்கிட்டு ஸ்னாப்ஷாட்டோட டேட்டாவை நம்மக்கிட்ட கொடுத்துரும். ஸ்னாப்ஷாட் டேட்டா நல்லா இருந்துச்சுன்னா நோ டேட்டா காட்டும். இல்லை அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் பண்ண வரும். இங்கே லிஸ்ட் வியூ பில்டர் மாதிரி நம்மக்கிட்ட நிறைய பில்டர்ஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிட்டில் கூட காட்டலாம். கிரிட் வியூ பில்டர் யூஸ் பண்ணலாம், லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்ணலாம், வேறு அனிமேஷன் பில்டர்ஸ் நிறையா பில்டர் டைப் நிறையா இருக்குது. நம்ம அந்த டைப்பில் நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உள்ளே அதை ஒரு லிஸ்ட்டு டைலாக உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக ஒரு கிரிட் மாதிரி பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி கூட 6 இதுக்கு 2 4 6 இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இமேஜ் செட் பண்ணி கீழே இது மாதிரி வச்சு போஸ்ட் பண்ணி டிசைனிங்லாம் காட்டலாம். டிசைனிங் செக்டார் வரப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ.